நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த ஜூஸரை கொடுத்து ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாரு. என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன். சார்ஜ் ஆக மாட்டேங்குது. சுத்தமா ஒர்க்கே ஆகல அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தாரு. நான் எடுத்துன்னு வந்து சார்ஜ் போட்டு செக் பண்ணதுல 1 செகண்டுக்கு மேல சார்ஜ் ஏற மாட்டேங்குது. ஃபுல் ஆன மாரி காட்டுது. அப்ப நான் பேட்டரி தான் மாத்தணும். ஃபர்ஸ்ட்டு இத கழட்டி எடுத்துக்கலாம். இது கிளாஸ்னால கொஞ்சம் ஓரமா வச்சுடுறேன். இது ஓப்பன் பண்றது ஈஸி தான். அந்த பிளாஸ்டிக் மட்டும் தனியா ரிமூவ் பண்ணா 3 லாக் மாரி குடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி எடுத்துட்டா ஒரு கீழ ரப்பர் ஒரு கேசிங் குடுத்துருக்காங்க. தண்ணி உள்ள போகாம இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கு. 3 ஸ்க்ரூவும் கழட்டி எடுத்துக்க போறேன். நீங்க என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க Facebookல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு வழியா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியுது வாட்டர் டேமேஜ் ஆன மாரி தான் இருக்கு. போர்டெல்லாம் தண்ணி உப்பி ஏறுன மாரி இருக்கு. பேட்டரி பார்த்தாலும் பேட்டரி ஃபுல்லா ரஸ்ட் ஆகி எல்லாமே ஓப்பன் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் இந்த 2 பேட்டரி மட்டும் எடுத்துடலாம். 2 பேட்டரி எடுத்தது தான் தெரியுது. உள்ள ஃபுல்லாவே பேட்டரி உப்பு ஏறி எல்லாமே லீக் ஆயிருச்சு. லித்தியம் பேட்டரினால எல்லாமே நம்மகிட்ட பெரிய பேட்டரி தான் இருக்கும். அந்த சைஸ்ல பேட்டரி இருக்கான்னு தேடி பார்த்தேன். நான் ஒரு பவர் பேங்க் ஒரு ரிப்பேருக்கு வச்சிருந்தேன். அந்த பேட்டரி தான் இதுல போட போறேன். இந்த சைஸ்க்கு கரெக்ட்டா ஃபிட் ஆகும். நான் வெளியில மார்க்கெட்லயும் செக் பண்ணி பார்த்தேன். ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. வெளியில எங்கேயுமே கிடைக்கல. சரி அதனால இந்த பேட்டரி போட்டுடலாம்னு தான் போட்டுட்டேன். இதுல ஏற்கனவே இருந்தது 1200 mAh. நான் போடுறது 1400 mAh. அப்படி பார்த்தா பேக்கப் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். பேட்டரி BMS கனெக்ட் பண்ணி வைக்கலாம்னு தான் இருந்தேன். ஆனா போர்ட்லயே BMS கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதுல சார்ஜும் பூஸ்ட் ஆகி சார்ஜ் ஆகுற மாரி வச்சிருக்காங்க. அதனால ப்ராப்ளம் இல்ல. ஃபர்ஸ்ட் 2 பேட்டரி சீரிஸ்ல கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு வயர் வெளிய எடுத்துக்கிட்டேன். அது வந்து சீரிஸ் போர்டுலயே கனெக்ஷன் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. சீரிஸ் பண்ண வயர போர்ட்லயே கனெக்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா அதிலேயே BMS கனெக்ஷன் குடுத்திருந்தாங்க. அதனால அதுல கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாசிட்டிவ், நெகட்டிவ் வயர் 2த்தையும் கனெக்ஷன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கு லைட்லாம் ஒர்க் ஆகுது. ஆனா மோட்டர் ரன் ஆகல. கேப்புக்கு மேல ஒரு பட்டன் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அது ஜார ஃபுல்லா க்ளோஸ் பண்ணா மட்டும் தான் ஒர்க் ஆகுற மாரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த பட்டன் நம்ம தெரியாம அழுத்திட்டோம்னா கை கிய் அறுத்துருச்சுன்னா அதுக்காக தான் குடுத்துருக்காங்க. நான் ஜார் க்ளோஸ் பண்ணோனே அது ஆக்டிவேட் ஆயிருச்சு. என்கிட்ட ஜூஸுக்கு எந்த ஐட்டமும் இல்ல ஜூஸ் போடுறதுக்கு. அதனால தண்ணி வச்சு தான் டெஸ்ட் பண்ணி காட்ட போறேன். இந்த மாரி ரிப்பேர் ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மேல வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். இல்லன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ நெறைய வேணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெறைய சப்போர்ட் பண்ணீங்கன்னா நானும் நெறைய வீடியோ போடுவேன் கண்டிப்பா. ம். ம். ம்.